இதுதான் ஒரு புரோக்கர் அரசாங்கம் தான் இருக்கும். இப்போ திமுகங்கிறது ஒரு புரோக்கர், அப்படிதான் வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை ஏன் அனுமதிச்சிங்க? முதல்ல பிரைவேடைசேஷனுக்கு நம்மலாம் இப்போ சொல்கிறோம், ஒரு கொள்கையாகவே பிரைவேடைசேஷனுக்கு எதிராக நம்ம இருக்கோம். இப்போ சென்னையில் தென் சென்னை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முழுமையாக பிரைவேடைசேஷனுக்கு முன்னாடியே ஆட்படுத்தப்பட்டுருச்சு. இப்போ இந்த வட சென்னை பகுதி, இந்த பகுதியில் ஒரு சில பகுதிகளை தான் இப்போ திரும்ப எத்தனையோ ஜோன்ஸை தான் திரும்ப இங்கே பிரைவேடைசேஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. சவுத் ஜோனை ஃபுல்லாக பிரைவேடைசேஷன் பண்ணும் பொழுது ஏன் யாரும் பேசலை? நம்மளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல. இதுதான் இங்கே ப்ராப்ளம். யார் அந்த பிரச்சனையை கொண்டு நம்ம கிட்ட சொல்லியிருக்கணும்? இன்னைக்கு போராட்டத்தில் போயிட்டு கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டும் இல்லை, இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் போய் உட்கார்ந்தாங்களோ அத்தனை பேரும் அதுக்கு எதிராக ஏதாவது பேசிட்டு இருக்கணும்ல. பேசினாங்களா? பேசுறவங்க பாடுறவங்க எல்லாருமே இன்னைக்குமே இந்த போராட்டத்துல இவங்க பண்றது, பிஜேபிலாம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, போராடுற அவங்க ஊழியர்களுக்கு ஊழிய உயர்வுலாம் கொடுக்கணும், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, ஆனா பிரைவேடைசேஷன் நல்லது. என்ன ஸ்டாண்ட் இது? ஏன்னா அவங்க பாஸ் அடிக்கணும். இதுதான் இங்க பிரச்சனை. எது ரூட் காஸ்ன்னு பார்க்கணும். இந்த ப்ராப்ளமுக்கான ரூட் காஸ் என்பது பிரைவேடைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் செக்டார்ஸ். கவர்மெண்ட்டுடைய வேலைகளை, அரசாங்கத்துடைய பணி, இந்த நாட்டையும் இந்த மக்களையும் சுகாதாரமாக வைத்துக் கொள்வது யாருடைய பணி? அரசாங்கத்துடைய பணி. அரசாங்கம் இதற்காக நம்மிடம் வரி வாங்குகிறதா? வாங்குது. பிரைவேட்டா வரி வாங்குறான்? யார் என்கிட்ட வரி வாங்குறான்? கவர்மெண்ட் என்கிட்ட இந்த உன்னோட தெருவை நான் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு, உனக்கு குடிநீர் இந்த நேரத்துல சேர்றதுக்கு, உன்னோட குப்பையெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு காசு கொடுப்பா, காசு கொடுப்பா, காசு அப்படின்னு சொல்லி வரியை வாங்கிட்டு போறீங்க. இந்த வரியை வாங்கிட்டு யார் அந்த வேலையை செய்யணும்? அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அவங்கள சரியா வேலை செய்யறாங்களான்னு மேற்பார்வை செய்து அவங்க மூலமாக நாட்டை சுத்தமா வச்சுக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? ஆரம்பத்தில் இதான் பண்ணிட்டு இருந்துச்சு.